பூரண ஜீவன். கடின உழைப்பாளியான ஒரு மனிதன் திடீரென்று வியாதியில் விழுந்தார். வியாதி அதிகமானபடியால் மருத்துவமனையில் தஞ்சமானார். நாளடைவில் அவனுக்குள் உயிர் இருந்த போதிலும் ஒரு பயனும் இல்லை. அவனுடைய அங்கங்கள் ஒன்றும் அவனுக்கு ஒத்துழைக்கவில்லை. பூரண ஜீவனுக்கும் அரைக்குறையான ஜீவனுக்கும் உள்ள வேறுபாடு இது. ஒன்று உபயோகம் உள்ளது, மற்றது உபயோகமற்றது. ஒரு நாள் அந்த மனிதன் மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு பாம்பு நகர்வதை கண்டான். தூரத்தில் இருந்தே அவன் பாம்பை பார்த்த போதிலும் அவனால் இயங்க முடியவில்லை. பரிதாபம், பாம்பு அவன் பக்கத்தில் வரும் வரை அவனால் சத்தமிடக்கூட முடியாது போயிற்று. பாம்பினால் கடிபட்டு இறந்தான். வேறொருவன் ஓடி வந்தான். அந்த பாம்பை அடித்து கொன்றான். இருவருக்குள்ளும் உயிர் இருந்தது. ஒருவன் சத்துருவினால் கடிபட்டு மரணமடைந்தான். மற்றவன் தன் உயிரை ரட்சித்தது மன்றி சத்துருவை வென்றான். நன்றி.